அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் வேகன்சிக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட்டு சூஸ் பண்ண ஆசைப்படுறீங்க, அதில் என்ன வேகன்சி இருக்குது, உங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்கா, உங்களுக்கான ஏஜ் கேட்டகரி இருக்கா அப்படின்றத நான் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளை வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் உங்களோட நண்பர்கள் டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி அவங்களோடையும் பகிர்ந்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸை குரோமில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆரோ மார்க் காட்டுற அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த ஆரோ மார்க் காட்டுற இடத்துல தான் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் அண்டு ட்ரேட்ஸ்மேன் ரெக்யூர்மெண்ட் அந்த 2025 நோட்டிஃபிகேஷனோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வந்து இருக்குது. அந்த இடத்துல பக்கத்தில் ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா இல்லை ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின் வந்து கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டு அப்படின்றத கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ட்ரேடு, நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முன்னாடி வீடியோவில் நீங்கள் என்ன ட்ரேடை வந்து அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த ட்ரேடுக்கு ஏற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ட்ரேடோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே உங்களோட கேஸ்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ் எந்த கேட்டகரியோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்து காலத்தில் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்ஸுனோ, இல்லை அப்படின்னா நோன்னு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளைடு ஃபார் நன் ஆர் எக்ஸர்வீஸ்மேன். நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ்பிளைன்டு எலிஜிபிலிட்டி. நீங்கள் என்ன ட்ரேடு வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடுக்கான குவாலிஃபிகேஷனை தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து காட்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் வாரண்ட் ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் 12th அண்டு டிப்ளமோ வந்து காட்டுது. இதில் நீங்கள் 12th அண்டு டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷனையும், 12th வித் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சைடில் இருக்கிற அக்ரி பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேமு, நீங்கள் சிங்கிளா என்ன அப்படின்றது, ஆதார் கார்டோட நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட்டு ரிலீஜியனு, உங்களோட அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அடுத்து ஃபோன் வித் எஸ்டிடி கோடுன்னு வந்து இருக்குது. அங்கே நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்லை, நீங்கள் பிளாங்காக விட்டுறலாம். அடுத்து உங்களோட ஸ்டேட்டு, என்ன ஸ்டேட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கம்யூனிட்டி கீழே வர்றீங்க அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், உங்களோட பர்சனல் அட்ரஸை இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம் என்ன, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டேட், என்ன ஸ்டேட்டு நீங்கள் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பின் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே சப்போஸ் உங்களோட கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற பாக்ஸில் கிளிக் போட்டுருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா கிளிக் வந்து பண்ணாதீங்க. தனித்தனியாக நீங்கள் என்டர் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸையும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸையும். ஓகேங்களா? இது முடித்ததுக்கப்புறம் கீழே உங்களோட கேஸ்ட், என்ன கேஸ்ட் அப்படின்னு வந்து கேட்குது. ஜென்ரலா, எஸ்டியா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த கேஸ்ட்டோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஜென்ரல் அப்படின்னா ஜென்ரல் அப்படின்னு, எஸ்சி அப்படின்னா எஸ்சி, எஸ்டி அப்படின்னா எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எதுவோ அதை வந்து கீழே வந்து டைப் பண்ணிடுங்க. அதற்கு கீழே உங்களோட கல்வி தகுதி வந்து கேட்குறாங்க, குவாலிஃபிகேஷன். இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ட்ரேடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் கிராஜுவேட் லெவலில் இருக்கிற போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு 12th டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் தான் கிராஜுவேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். 10th ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனில் 10th வந்து போட்டுட்டு பக்கத்தில் மண்டேட்டரி சப்ஜெக்ட் ஆர் ட்ரேடுன்னு வந்து கேட்குது. அங்கே நம்ம ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம 10th 12th வந்து காமன் சப்ஜெக்ட் தான். கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ண விரும்பினா தான் நம்மளுக்கு பர்டிகுலரான சப்ஜெக்ட் வந்து இருக்கும். அந்த டைமில் நீங்கள் குவாலிஃபிகேஷனில் டிகிரி அப்படின்றதையும், சப்ஜெக்டில் என்ன சப்ஜெக்டோ அதையும், நெக்ஸ்ட்டு போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, என்ன யூனிவர்சிட்டி கீழே வர்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்க, அதற்கான மார்க்ஸு எவ்வளோ மார்க்ஸு, எத்தனைக்கு நீங்கள் அவ்வளோ மார்க்ஸு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எத்தனை % அப்படின்றத ஃபைனலாக வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்,
ஏதாவது நீங்கள் டிப்ளமோ வேறு ஏதாவது ட்ரேடு வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதை தவிர்த்து ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க, சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே நேம் ஆஃப் த ட்ரேடு கோர்ஸ் அப்படின்ற காலத்தில் கீழே வந்து டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. அதற்கு கீழே டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்லோடிங் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டு ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒப்பந்தத்தை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம். அங்கே வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அப்ளைடு கேண்டிடேட்னு வந்து காலத்தில் வந்து காட்டுது. அதாவது நம்ம அப்ளை பண்ணுற இந்த அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டோட அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி இருக்குது அப்படின்றது அர்த்தம். பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து இருக்குது. அதில் டேஸ் அப்படின்னு தான் வந்து இருக்கும், அதை விட்டுருங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபு, 10th மார்க் ஷீட்டு, சப்போஸ் நீங்கள் 12th வச்சு இல்லை நீங்கள் டிகிரி வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டும் 12th சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படின்றதையும் காலேஜோட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதையும் காட்டும். பக்கத்தில் ஐடி டாக்குமெண்ட் டைப், அதாவது உங்களோட ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எதாவது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடி டாக்குமெண்ட் டைப் அந்த இதில் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அப்லோடு டாக்குமெண்ட்டில் நான் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் எதையுமே வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக கீழே வந்து அங்கே இருக்கிற கேப்சா கோடு, அந்த வெரிஃபிகேஷன் கோடு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளேஸுன்ற காலத்தில் நீங்கள் என்ன பிளேஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ரிவ்யூ அண்ட் எடிட் ஆப்ஷனில் போய் எந்த பேஜோ அந்த பேஜை வந்து எடிட் வந்து பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபைனல் சப்மிட் அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களுடைய கேஸ்ட் அண்டு ரிசர்வேஷனுக்கு அடிப்படையில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணுமா வேணாமா அப்படின்றத நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோ பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ரிசிப்டை இதில் அப்லோட் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் கட்டுற மாதிரி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பேங்க் சலான் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட என்ன பேமெண்ட் கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ண விரும்புகிறீங்க, அப்ளிகேஷன் குரூப் பியா குரூப் சியா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோ பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் உங்களோட பேமெண்ட் கேட்டகரி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் பேர், அப்பாவோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, என்ன ட்ரேடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே வருவீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டு, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸில் ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆகிருக்கும், அதை போட்டு கீழே ரிமார்க்ஸில் எதுவும் டைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எதாவது டைப் பண்ணிக்கிறலாம். அடுத்து உங்களோட ஃபைனலாக கீழே வந்து திரும்ப உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போட்டு கீழே ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த ஆப்ஷனை போட்டு கீழே உங்களோட கேப்சா கோடு அண்டு ஃபைனல் வந்து இருக்கும், சப்மிட்டுன்னு வந்துருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக எல்லாமே வந்து எல்லா ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து சலான் இருக்கும், அந்த சலானை நான் சொன்ன இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கீழே பேமெண்ட் மோடுன்னு வந்து இருக்குது, அந்த மோடில் கீழே உங்களுக்கான ஆன்லைன் பேமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேவ் சலான் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த பேஜ் வந்து ரீஷோ வந்து ஆகும். திரும்ப இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே பிரிண்ட் அக்னாலேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா திரும்ப அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸை, இமெயில் ஐடி, அதாவது உங்களோட ஐடி அண்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கேப்சா கோடை போட்டும் உங்களோட கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். அதில் என்னைக்கு ரேலி, என்னென்ன டீட்டெயில்ஸு, என்ன அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட கமெண்ட்ஸ்லையும், டெலகிராம் சேனல்லையும், வாட்ஸ்அப் குரூப்லையும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம்.
நன்றி.